நம்பிக்கையோடு துதிப்பேன். கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். நான் கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீர். ஒரு குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீர். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீ மீட்டுக் கொண்ட என் ஆத்மா அக்களித்து அது மகிழும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீ மீட்டுக் கொண்ட என் ஆத்மா அக்களித்து அது மகிழும். மீட்டு கொண்ட என் ஆத்மா அக்களித்து அகமகிழ்மா. இதுதாங்க ஒரு தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஈவு. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாய் நம்மை ஆசீர்வதித்து வல்லமையாலும் கிருபையாலும் நிரப்பி நடத்துவார். சங்கீதம் 145:14 கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்டவர்களை கைதூக்கி விடுகிறார். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை அல்லவா? மடங்கடிக்கப்பட்டவர்களை கைதூக்கி விடுகிறாராம். முன்னேறப்பா, வாழ்க்கையில் நல்லாரு, உயர்ந்துரு என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய முன்னேற்றத்தை, வளர்ச்சியை விரும்புகிற தேவன். எவ்வளோ அன்புள்ளவர்ல, எவ்வளோ இரக்கமுள்ளவர். இயேசு ஒரு நாள் ஒரு ஓமையை சொல்கிறார். பரிசேயர்கிட்டையும் வேதபாதகர்கிட்டையும் அவங்க எப்போ பார்த்தாலும் அவரை குறை சொல்லிட்டு இருப்பாங்க. அது ஓய்வு நாள், இதை முக்கியப்படுத்துவாங்க. அவங்ககிட்ட அன்பு இருக்காது, இரக்கம் இருக்காது. ஆகவே இயேசு அவங்கள பார்த்து ஒரு நாள் ஒரு காரியம் சொன்னார். மத்தேயு 12:11 பார்க்கும்பொழுது, உங்களில் ஒருவனுடைய ஆடோ மாடோ குழியிலேயோ கிணற்றிலோ விழுந்து விட்டால் அவன் தூக்கி விடாமல் இருப்பானா? கேட்குறார். ஓ ஆடுப்பா, ஓ மாடு, அது தெரியாமல் குழியில் விழுந்துருச்சு, விழுகட்டும் விழுகட்டும் சாகட்டுன்னு விட்டுருவீங்களா? விட மாட்டீங்கள்ல, தூக்கி விடுறீங்கள்ல. அதே போல தான் நான் விழுகிற யாவரையும் தூக்கி மடங்கடிக்கப்பட்டவர்களை கைதூக்கி விடுகிறேன்னு சொல்கிறார். நம்ம அவருடைய பிள்ளைகள், நம்ம அவருடைய ஆடுகள். சில நாட்களுக்கு முன்னே ஒரு ஐயா சொன்னார், தான் வீட்டில் பிள்ளை மாதிரி வளர்த்த ஆடுகள் சுகவீனமாயிடுச்சு. நிறைய ஆடுகள் ஏதோ மேய்ச்சலில் ஒரு 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 கெமிக்கலையே அதை சாப்பிட்டு அது உயிருக்கு போராட நிலையில் எல்லாம் சாப்பிடாமல் கிடந்துருச்சு. விஷத்தை தின்றுச்சான்னு தெரியல. அப்பொழுது இவர் ஜெபம் பண்ணுற மனுஷன் எல்லாம் ஜெபம் பண்ணி அந்த ஒரு எண்ணெயை எடுத்து எல்லா ஆட்டின் வாயில் ஊற்றின உடனே அது நார்மலாக இருந்துருச்சு. 2 நாளில் சரியாயிடுச்சு. அவர் சொல்கிறார், இந்த ஆடுகளை பிள்ளை மாதிரி வச்சுருந்தேன்னாரு. எவ்வளோ ஆச்சரியம் பார்த்தீங்களா? இன்றைக்கி நமக்கு ஆண்டவர் அப்படி தான், நம்ம ஆடாக இருந்தாலும் பிள்ளை மாதிரி அவருடைய நேசகுமாரனா குமாரத்திகளை வச்சிருக்கிறார். இன்றைக்கி நமக்கு ஒரு காரியத்தில் விழுந்துட்டோம், முன்னேற முடியல, மடங்கடிக்கப்பட்டுட்டோம்,
தொழில் தேக்கமாயிருச்சு, ஆசீர்வாதம் நின்று போச்சு அப்படின்னா அவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டார். மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் கைதூக்கி விடுகிற தேவன் இன்னைக்கு உங்களை தூக்கி எடுப்பார், கண்மலையின் மேலே நிறுத்துவார். பழைய ஏற்பாட்டில் யோசேப்பை பார்க்குறோம். ஒரு குற்றமும் செய்யாத ஒரு நீதிமான், நல்லவர், பாவத்துக்கு பயந்து விலகிவிட. அவன் மேலே பொறாமை கொண்டு அவன் சகோதரர்களை கிணற்றில் தள்ளிட்டாங்க. எவ்வளோ கொடூரம்ல! கல் நெஞ்சம் படைத்தவர்கள் கூட பிறந்தவன் கூட பார்க்காம அப்படியே தள்ளிட்டாங்க. நல்ல வேளை அதில் ஒருத்தனுக்கு ஒரு பரிதாபம் வந்து அந்த கிணற்றிலிருந்து யோசேப்பை தூக்கி விட்டார். தூக்குனது மட்டும் இல்லைங்க, அவன் வித்த இடத்துல போன தேசத்தில் கர்த்தர் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தாராம். உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தாராம். படுகுழியிலிருந்து தூக்கி விடுகிற தேவன் உங்களை மறந்துட மாட்டார், உங்களை தூக்குவார். அதனால தான் சங்கீதம் 40:2 கூட சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர் படுகுழியிலிருந்து உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி விடுகிறவர் என்று சொல்கிறார். இன்றைக்கு எந்த காரியத்திலும் முன்னேறணும்னு நினைக்கிறீங்க, எந்த காரியத்தில் பிரகாசிக்குன்னு நினைக்கிறீங்க? உங்கள் ஜெப வாழ்க்கையிலையா, ஊழிய காரியத்திலையா, குடும்பத்தினுடைய காரியத்திலா, பிள்ளைகளுடைய வருமானம், படிப்பிலையா, எதில் நீங்கள் முன்னேறணும், உயர்த்தப்பட நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தில் மடங்கடிக்கப்பட்டு முன்னேற முடியாமல் முடங்கி போய் கிடக்கிற உங்களை இந்த நாளில் ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவார், உயர்த்துவார். அதனால தான் கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்டவர்களை கைதூக்கி விடுகிறாராம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்களை, உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் கைதூக்கி கண்மலையின் மேலே நிறுத்தி அற்புதமாய் ஆசீர்வாதமாய் நடத்தப் போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக நன்றி. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்டவர்களை கைதூக்கி விடுகிற தேவன் இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் தூக்கி விடுவீராக. அவர்கள் எதிர்பார்க்கிற ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு போய் ஆண்டவரே, எந்த காரியத்தில் நீ முடங்கி விடாதபடி ஆண்டவரே அவர்கள் உம்மாலை வழி நடத்தப்பட ஒவ்வொருவருக்கு அனுக்கிரகம் செய்யும். உம்முடைய நன்மையின் கரம் ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென்.